வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2ஐயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நசுக்கி சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 3 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பும் நீங்கள் பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நீங்களும் வீட்டில் முருங்கைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.